வணக்கம். நம்மளோட இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். நாம தினமும் எத்தனையோ டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா, நம்ம கண்ணுக்கு தெரியாம மின்னல் வேகத்துல அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி பயணிக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க, உள்ளே போகலாம். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க கீபோர்ட்ல ஒரு கீய பிரஸ் பண்ணும்போது அது ஒரு கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு பிசிக்கலான பட்டன் அழுத்துறோம். ஆனா அது உள்ள போனதும் மிஷின் புரிஞ்சுக்கக்கூடிய டேட்டாவா எப்படி மாறுது? உண்மையிலே இது ஒரு பெரிய மர்ம மாதிரிலாம் தோணும். ஒரு சாதாரண பட்டனை அழுத்துறதுக்கும் ஸ்கிரீன்ல அந்த எழுத்து வர்றதுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். கம்ப்யூட்டர்களுக்கு 0 மற்றும் 1 அப்படின்னு ரெண்டே ரெண்டு எண்கள் கொண்ட பைனரி மொழி மட்டும்தான் தெரியும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம ஏ அப்படிங்கிற கீயை அழுத்தும்போது அது நேராக ஏ அப்படின்னே கம்ப்யூட்டருக்குள்ள போறதில்ல. அதுக்கு பதிலா முதல்ல அது 65 அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான டெசிமல் நம்பரா, அதாவது தசம குறியீடா மாத்தப்படுது. இந்த எண் தான் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படியே. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி எண்களோட முக்கியத்துவத்தை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கிறாரு, எண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்த இந்தியர்களுக்கு நாம பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அது மட்டும் இல்லை என்றால் எந்த ஒரு பயனுள்ள அறிவியல் கண்டுபிடிப்பும் நடந்திருக்காது அப்படின்னு. ஆக எண்கள் தான் இந்த ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகத்துக்கும் ஆணிவேர் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வரலாம். டிஜிட்டல் உலகத்தை எப்படி ஒரே சீராக தரப்படுத்துறது? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உலகத்துல எந்த மூலையில இருக்கிற கம்ப்யூட்டரா இருந்தாலும் ஏ அப்படின்னு அது 65 தானே எப்படி ஒரே மாதிரி புரிஞ்சுக்குது? இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்கோடிங் முறை. ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இத சரி செய்ய 1960கள்ல ஆஸ்கி அப்படிங்கிற 7 பிட் முறைய கொண்டு வந்தாங்க. இதுல வெறும் 128 ஆங்கில எழுத்துக்களை மட்டும்தான் குறிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1980களோட நடுப்பகுதியில நம்ம இந்திய மொழிகளுக்காகவே 8 பிட் கொண்ட ISCII முறைய உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம யூனிகோட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய தரநிலையை பயன்படுத்துறோம். இது இருக்கிறதால தான் உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளோட எழுத்துக்களையும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. இந்த என்கோடிங் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு டேட்டா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆங்கில வார்த்தையை எடுத்துக்குவோம். இந்த வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் முதல்ல டெசிமல் எண்களா பிரிக்கப்படுது. அதாவது டிக்கு 68, ஏக்கு 65 இப்படி. அதுக்கப்புறம் அந்த எண்கள் ஒவ்வொன்றும் 7 பிட் பைனரி குறியீடுகளா, அதாவது 1 மற்றும் 0வா மாற்றப்படுது. இப்படிதான் நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு ஏத்த டிஜிட்டல் வடிவத்தை அடையுது. இப்போ கணினிகளின் மொழி எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நாம ஏன் இந்த சாதாரண எண்களை பைனரியா, அதாவது 1ம் 0வுமா மாத்தணும்? மனிதர்களாகிய நாம 0 முதல் 9 வரையிலான 10 இலக்கங்களை கொண்ட தசம அமைப்பு, அதாவது பேஸ் 10ல தான் சிந்திக்கிறோம். ஆனா ஒரு கம்ப்யூட்டரோட மூளை அப்படிங்கிறது கோடிக்கணக்கான மிக நுண்ணிய டிரான்சிஸ்டர்களால ஆனது. இந்த டிரான்சிஸ்டர்களுக்கு ஆன் அல்லது ஆஃப் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் தான் தெரியும். அதனால தான் கம்ப்யூட்டர்கள் ஆன 1ஆகவும் ஆஃப 0வாகவும் வச்சுக்கிட்டு பேஸ் 2 அப்படின்னு சொல்லப்படுற பைனரி அமைப்பை மட்டுமே பயன்படுத்துது. ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கையில நாம பார்க்குற ஹை குவாலிட்டி போட்டோஸ், நாம ஸ்கேன் பண்ற QR கோடுகள், வீடியோக்கள்னு எல்லாமே அடிப்படையில இந்த 1 மற்றும் 0வால உருவாக்கப்பட்ட பைனரி டேட்டா தான். அவ்வளோ பெரிய சிக்கலான தகவல்கள் எல்லாமே இந்த எளிய பைனரி எண்களுக்குள்ள ரொம்ப அழகாக மறைஞ்சிருக்கு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த எண் அமைப்புகளுக்கு இடையே எப்படி மொழிபெயர்ப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட எண்களை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி பைனரியா மாத்துறதுக்குன்னு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. இது ஒரு சின்ன மேஜிக் மாதிரி வேலை செய்யும். 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற நம்பரை 2ஆல வகுக்கணும். அப்போ கிடைக்கிற மீதியை குறிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வர்ற ஈவ மறுபடியும் 2ஆல வகுக்கணும். ஈவ 0 வர வரைக்கும் இதை திரும்ப திரும்ப செய்யணும். கடைசியா நமக்கு கிடைச்ச மீதி எண்களை எல்லாம் கீழிருந்து மேலாக எழுதுனா அவ்வளவுதான், நமக்கான பைனரி எண் கிடைச்சிடும். இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்ப புள்ளிக்கே வருவோம். கீபோர்ட்ல நாம அழுத்தின ஏ அப்படிங்கிற எழுத்தோட டெசிமல் மதிப்பு 65. ஞாபகம் இருக்கா? இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த 4 ஸ்டெப் ஃபார்முலாவை இந்த 65 அப்படிங்கிற எண்ணுல பயன்படுத்தி பாப்போமா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் கவனிங்க.
65 2ஆல வகுக்கிறோம், மீதி 1 கிடைக்குது. அடுத்து 32 2ஆல வகுக்கிறோம், மீதி 0. இப்படியே தொடர்ந்து வகுத்துக்கிட்டே போய் கடைசியா கிடைச்ச மீதி எண்களை கீழிருந்து மேலா படிச்சு பாத்தீங்கன்னா 10001 அப்படிங்கிற பைனரி எண் ரொம்ப துல்லியமா கிடைக்குது. ஒரு சின்ன எழுத்து எப்படி ஒரு மெஷின் புரிஞ்சுக்கிற சிக்னலா மாறுதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அடுத்த பகுதி, ஹெக்ஸாடெசிமல் உண்மையில் ஏன் இவ்வளவு முக்கியமானது? என்னதான் பைனரி எண்கள் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப வசதியா இருந்தாலும் எண்களோட மதிப்பு அதிகமாக ஆக இந்த பைனரி எண்களோட நீளமும் ரொம்ப பெருசாகிட்டே போகும். லட்சக்கணக்கான 1களையும் 0களையும் ஹேண்டில் பண்றது கம்ப்யூட்டர் புரோகிராமர்களுக்கு எவ்ளோ தலைவலி தரக்கூடிய விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்காகத்தான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்கள் ஆக்டல் அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சுருக்கமான சில வழிமுறைகளை கண்டுபிடிச்சாங்க. இதுல ஹெக்ஸாடெசிமல் முறையில பாத்தீங்கன்னா 0 முதல் 9 வரையிலான எண்களையும் A முதல் F வரையிலான ஆங்கில எழுத்துக்களையும் பயன்படுத்துறாங்க. இதனால பெரிய பெரிய பைனரி எண்களை ரொம்ப ஈஸியா சுருக்கிட முடியும். இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்ப்யூட்டரோட மெமரி அட்ரஸ்கள் எல்லாமே பெரும்பாலும் 16 பிட் இல்லனா 32 பிட் அளவுல தான் இருக்கும். உதாரணமா 110000 1111001 இப்படி ஒரு பெரிய பைனரி எண்ணை ஒரு மனிதன் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த ஹெக்ஸாடெசிமல் சுருக்கத்தை பயன்படுத்தினா இந்த இவ்ளோ பெரிய நம்பர் வெறும் C0F1 அப்படின்னு மாறிடும். எவ்ளோ சிம்பிளான புத்திசாலித்தனமான தீர்வு பாருங்க. இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் இருக்கு. வெப் டிசைனிங்ல நாம பயன்படுத்துற நிறங்களை எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரண வெள்ளை நிறத்தை உருவாக்கணும்னா சிவப்பு, பச்சை, நீலம், அதாவது RGB இந்த மூணுமே அதோட அதிகபட்ச அளவான 255 தொடணும். இத பைனரியில எழுதணும்னா தொடர்ந்து 24 1களை எழுதணும். நினைச்சாலே கண்ணை கட்டுதில்ல. ஆனா ஹெக்ஸாடெசிமல் முறையில இத ரொம்ப சிம்பிளா FF 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 அப்படின்னு முடிச்சிடலாம். ஃபைனலா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயம் எழுத்துக்களா மாறி, அது எண்களா மாறி, அப்புறம் பைனரியா மாறி டிரான்சிஸ்டர்களை இயக்கி மறுபடியும் மனுஷங்களுக்கு புரியுற மாதிரி ஹெக்ஸாடெசிமலா சுருங்குது. இந்த ஒரு பிரம்மாண்டமான மொழிபெயர்ப்பு சங்கிலி மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு நாம பார்த்து வியக்கிற இந்த டிஜிட்டல் உலகம் கண்டிப்பா சாத்தியமே ஆயிருக்காது. அடுத்த முறை நீங்க உங்க கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்பவே அற்புதமான இந்த டிஜிட்டல் பயணத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதுபோல இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தோட சந்திக்கலாம்.